தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பேருந்துகளில் பெண் நடத்துனருக்கான உயர அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்து பெண் நடத்துனராக தேர்வாவதற்கான குறைந்தபட்ச உயரத்தை 150 சென்டிமீட்டராக குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. பெண் நடத்துனர் அதிக எண்ணிக்கையில் தேர்வாவதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 160 சென்டிமீட்டராக இருந்த குறைந்தபட்ச உயரம் தற்போது 150 சென்டிமீட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது. புதிய அறிவிப்பு காரணமாக பணிக்காலத்தில் உயிரிழந்தோரின் பெண் வாரிசுதாரர்களுக்கு நடத்துனர் பணி அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவில் குறிப்பாக போக்குவரத்து துறையில பெண் நடத்துனர்கள் தற்போது பணியாற்றி வருகிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுக்கான அந்த உயரம் என்பது 160 சென்டிமீட்டராக இருந்த நிலையில தற்போது அதனை குறைத்து 150 சென்டிமீட்டர் இருந்தாலே தற்போது பணிக்கு அமர்த்தக்கூடிய வகையில் தற்போது அரசாணையானது போக்குவரத்து துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேருந்து நடத்துனர் பணிக்கு தேர்வாகும் மகளிருக்கான அந்த குறைந்தபட்ச உயரம் என்பது 120 சென்டிமீட்டரில் இருந்து 150ஆக குறைத்து தற்போது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச உயரம் என்பது 160 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அதற்கான நிபந்தனைகள் இருந்தது. அதனால் பெண்கள் குறைவாகவே தேர்வாகுவதாக தற்போது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த புதிய அறிவிப்பால் பணிக்காலத்தில் உயிரிழந்தவர்களுடைய பெண் வாரிசுதாரர்களுக்கு நடத்துனர் பணி என்பது அதிகம் கிடைக்கும் என்றும் தற்போது போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடத்துனர் பணியில் ஆண்களுக்கு 160 சென்டிமீட்டரும் அதே போல பெண்களுக்கு 150 சென்டிமீட்டர் ஆகவும் தற்போது இந்த அளவுகோலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்களுடைய எடை என்பது குறைந்தபட்சம் 45 கிலோ எடையாக இருக்க வேண்டும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக போக்குவரத்து துறையில் பெண் நடத்துனர்களுடைய எண்ணிக்கை என்பது தற்போது கணிசமாக அதிகரிக்கும் என்றும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.